திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினருமான P.K. சேகர்பாபு அவர்களின் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் புத்தெழுத்து எழுச்சி நாள் விழாவாக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி சார்பில் வாழ்த்தட்டும் பெண்மை வளரட்டும் நன்மை என்ற தலைப்பில் மகளிர் தொண்டரணி மற்றும் கழக மகளிரணி நிர்வாகிகளுக்கு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளரும் 58வது வார்டு பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான ராஜேஸ்வரி ஸ்ரீதர் தலைமையில் புரசைவாக்கம் YMCA திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் குறித்து அவரின் அரசியல், இலக்கியம் மற்றும் சமூக பணிகளை நினைவு கூர்ந்து சிறப்புரையாற்றினார். மேலும் கழக மாணவரணி செயலாளர் ஈரோடு வீரமணி தலைவர் கலைஞர் அவர்களின் பெண்களின் சமூக முன்னேற்றம் மற்றும் திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கழக மகளிரணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை மற்றும் மைக்ரோவேவ் ஓவன் ஆகியவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்வில் சென்னை மேயர் பிரியா ராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS ரவிச்சந்திரன், கழக செய்தி தொடர்பு துணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, மாவட்ட அவை தலைவர் கோ ஏகப்பன், பகுதி கழக செயலாளர்கள் V சுதாகர், வேலு MC, செயற்குழு உறுப்பினர் KSM நாதன், மாவட்ட துணை செயலாளர் புனிதவதி யதிராசன், மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ், மாமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சாந்தகுமாரி, பூர்ணிமா, பொதுக்குழு உறுப்பினர்கள் சாவித்ரி வீரராகவன், நிர்மலா தேவி உள்ளிட்ட மாவட்ட பகுதி மகளிர் தொண்டரணி அமைப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் சுதா தீனதயாளன் நன்றி உரை நிகழ்த்தினார்.